வெற்றி கழகத்திற்குள் நிலவும் உள் முரண்பாடுகள் தற்போது வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளன. புஷி ஆனந்தின் சமீபத்திய செயல்பாடுகளிலும் அவரது அணுகுமுறைகளிலும் விஜய் அதிருப்தியடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனந்தின் முக்கிய பொறுப்புகள் குறித்த பல புகார்களை விஜய் பெற்று வருவதாகவும், அவருக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எதிர்பார்க்கப்படுவதாகவும் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் கட்சிக்குள் சீனியரான செங்கோட்டையன் வருகை புரிந்துள்ளார். இவருக்கும் புஷி ஆனந்திற்கும் இடையே வரும் நாட்களில் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். ஏற்கனவே அருண், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. இப்போது செங்கோட்டையனும் வந்துள்ளதால் அவருக்கும் புஷி ஆனந்திற்கும் இடையே வரும் நாட்களில் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். இதனால் புஷி ஆனந்தை புதுச்சேரிக்கே திருப்பி அனுப்பும் திட்டத்தில் விஜய் இருக்கிறாராம். புஷி ஆனந்தை புதுச்சேரி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று விஜய் யோசிக்கிறாராம். அங்கே புஷி தலைமையில் தேர்தல் பணிகளை தீவிரமாக நடத்தி அவரை அங்கே வெல்ல வைத்து முதல்வராக்கி விடலாம். தமிழ்நாட்டில் செங்கோட்டையனுக்கு பொதுச் செயலாளர் அல்லது அதற்கு இணையான பதவியை கொடுக்கலாம். இதனால் உட்கட்சி மோதல் வராது. தமிழ்நாடு முழுமைக்கும் இனியும் புஷி ஆனந்தை நம்பி இருக்க முடியாது. செங்கோட்டையனை இனி கட்சிக்குள் முன்னிலைப்படுத்தலாம் என்று விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது புதுச்சேரிக்கு புஷி சென்றால் தமிழ்நாட்டில் தாவேகா உள்ளே மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் குறையும் என்று விஜய் நினைக்கிறாராம்.